ஓகே. ஸோ குட் ஈவினிங் ஆல். எப்படி போயிட்டு இருக்கு? உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நல்லா போய்க்கிட்டு இருக்கா செட்டுக்கு? யா ஓகே. ஸோ ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா எல்லாருக்குமே? Yes, visible. யா ஓகே ஓகே. ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் சாட் பாக்ஸ்ல போடுங்க. அப்பதான் எனக்கு வந்து தெரியும். ஓகே. ஸோ நீங்க என்ன கவனிக்கிறீங்களா அப்படின்றது எனக்கு வந்து தெரிய வரும். சரி ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் பிரிட்டிஷ் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ். ஓகே. ஸோ நான் பிரிட்டிஷ்ல இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸா இருப்பாங்கல்ல. ஸோ ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பரேஷன்ல தான் இருப்பீங்க. இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்கலாம் உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் நம்ம ஒரு ரீகேப் மாதிரி ரிவிஷன் மாதிரி நம்ம இதை பார்க்கலாம். ஓகே. கொஞ்சம் பாயிண்ட்ஸுமே ஆட் ஆன் பண்ணிருக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கைண்ட்லி ஆஸ்க் மீ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆத்தர் யார் அப்படின்னா மார்கரெட் எலினோர் ஆட்வுட். ஓகே. ஸோ ஆட்வுட் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க வந்து ஃபேமஸா என்ன பண்ணிருப்பாங்க? மார்கரெட் ஆட்வுட் என்ன பிரைஸ் வின் பண்ணிருப்பாங்க? Booker Prize. யா புக்கர் பிரைஸ் வந்து வின் பண்ணிருப்பாங்க. பட் எத்தனை டைம் வின் பண்ணிருப்பாங்க? 2 times. எஸ் சார். ட்வைஸ் வந்துட்டு புக்கர் பிரைஸ் வந்துட்டு வின் பண்ணியிருந்திருப்பாங்க. யார் அப்படின்னா மார்கரெட் ஆட்வுட். ஓகே. ஸோ இவங்களோட பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கெனடியன் போயட், நாவலிஸ்ட், லிட்ரரி கிரிட்டிக், எஸ்ஏயிஸ்ட், டீச்சர் அண்ட் என்வாயர்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் இன்வென்டர். ஓகே. ஸோ எதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்படின்னா பிகாஸ் இவங்க நம்ம இப்போ கெனடியன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 5 or ஒரு 10 ரைட்டர்ஸ்குள்ள மட்டும்தான் நம்ம வந்து படிப்போம். சோ அவங்க வந்துட்டு அவங்களோட ப்ரொஃபஷனலையும் சேர்த்து கூட கேட்டு கொஸ்டின்ஸ் கேட்க வந்து சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயே படிச்சோம் அப்படின்னா இதை நம்மளுக்கு கிளியர் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட். ஸோ இப்போ மார்கரெட் ஆட்வுட் பார்க்கும்போது கெனடியன் போயட், நாவலிஸ்ட், லிட்ரரி கிரிட்டிக், எசையிஸ்ட், டீச்சர், என்வாயர்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் இன்வென்டர். கிட்டத்தட்ட இவங்க வந்து 18 புக்ஸ் ஆஃப் போயட்ரி வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அண்ட் 18 நாவல்ஸ், 11 புக்ஸ் ஆஃப் நான் ஃபிக்ஷன், 9 கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ், 8 சில்ட்ரன்ஸ் புக். ஓகே. ஸோ இவங்க வந்து சில்ட்ரன்ஸ் புக் எழுதியிருப்பாங்க, நாவல்ஸ். ஸோ பாத்தீங்களா எல்லா ஜானர்லயுமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, நிறைய ஒர்க்ஸ் வந்து எழுதியிருக்காங்க அண்ட் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக தான் இருந்துச்சு. ஓகே. தென் இவங்க வந்துட்டு எதோட ஃபவுண்டர் அப்படின்னா கிரிஃபின் போயட்ரியோட ஃபவுண்டர் அண்ட் ரைட்டர்ஸ் ட்ரஸ்ட் ஆஃப் கனடா. ஓகே. ஸோ ரைட்டர்ஸ் ட்ரஸ்ட் ஆஃப் கனடாவோட ஃபவுண்டரும் கூட இவங்க தான். அண்ட் இவங்களோட மென்டார்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நார்த்ரோப் ஃப்ரை. ஓகே. ஸோ இவங்களோட மென்டார் யாரு? Northrop Frye. எஸ் வெரி குட். நார்த்ரோப் ஃப்ரை. ஓகே. தென் இவங்களோட ஒர்க்ஸுக்கு வந்துடலாம். ஒர்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டபுள் பெர்சிஃபோனி 1961 அண்ட் அந்த ஒர்க் வந்துட்டு ஒரு பிரைஸ் வந்து வின் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா வின்னர் ஆஃப் த இஜே பிராட் மெடல். ஓகே. ஸோ இந்த மெடல் வந்து அதுக்கு அந்த ஒர்க்கு கிடைச்சிருக்கும். அண்ட் அவங்களோட இன்னொரு அனதர் ஃபேமஸ் ஒர்க் என்ன பண்ணா த சர்க்கிள் கேம். ஓகே. ஸோ இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1964. இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் போயட்ரி. ஓகே. ஸோ இதுதான் அவங்களோட வந்து ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் போயட்ரி தான் வந்து என்னது த சர்க்கிள் கேம். அண்ட் அந்த ஒர்க்குக்குமே கவர்னர் ஜெனரல் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ என்ன அவார்டு கிடைச்சிருக்கு? Governor General Award. யா ஓகே. சோ எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. நம்ம செஷனை வந்துட்டு கொஞ்சம் இன்டராக்டிவாவே கொண்டுட்டு போலாம். ஓகே. சோ அப்பதான் நமக்கு படிக்கிறதுக்கு வந்துட்டு இனிமே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அண்ட் ஈஸியாவும் இருக்கும். ஓகே. தென் இவங்களோட டேர்ம் என்ன அப்படின்னா ஸ்பெகுலேட்டிவ் ஃபிக்ஷன். ஓகே. சோ ஸ்பெகுலேட்டிவ் ஃபிக்ஷனா வேற ஒன்றும் இல்ல, சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு தான் அவங்க என்ன டேர்ம் இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஸ்பெகுலேட்டிவ் ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பாக்குறோம். ஓகே. தென் இவங்களோட இந்த ஃபர்ஸ்ட் இதுல ஃபுல்லா கிளியர் தானே? அவங்களோட இதுல முக்கியமானதுன்னா அவங்களோட மென்டார் யாரு? Northrop Frye. நார்த்ரோப் ஃப்ரை. ஓகே. தென் அவங்களோட டேர்ம் Speculative fiction. எஸ் ஸ்பெகுலேட்டிவ் ஃபிக்ஷன். யா வெரி குட் வெரி குட். ஓகே. சோ அவங்களோட 2 ஒர்க்ஸ் பாத்துருக்கோம். என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பாத்துருக்கோம்? Double Persephone, the Circle Game.
எஸ், டபுள் பெர்சிஃபோனி அண்ட் த சர்க்கிள் கேம். ஓகே, சோ அதுல எந்த ஒர்க்குக்கு கவர்னர் ஜெனரல் அவார்ட் கிடைச்சிருக்கும்? The circle game. யா, வெரி குட், த சர்க்கிள் கேம். ஓகே, தென் நெக்ஸ்ட் அவங்களோட பொயட்ரி கலெக்ஷன். சோ பொயட்ரி கலெக்ஷன்ஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆர்டரா தான் கொடுத்துருக்கேன். ஓகே, சோ இயர் வைஸ் தான் கொடுத்துருக்கேன், பிகாஸ் அது ரொம்ப உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்பீச்சஸ் ஃபார் டாக்டர் பிராங்கன்ஸ்டைன் 1966, த அனிமல்ஸ் இன் தட் கண்ட்ரி 1968, த ஜேர்னல்ஸ் ஆஃப் சூசானா மூடி 1970, ப்ரொசீஜர்ஸ் ஃபார் அண்டர் கிரவுண்ட் 1970, மார்னிங் இன் த பர்ன்ட் ஹவுஸ், இது வந்து ஒரு பொயட்ரி கலெக்ஷன். ஸோ 1995ல வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கும். தென் த டோர், இதுவுமே ஒரு கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ் தான். நெக்ஸ்ட் டியர்லி, அது வந்து ஒரு பொயட்ரி கலெக்ஷன். இவரோட அன்பினிஷ்டு டெசர்டேஷன் என்ன அப்படின்னா தி இங்கிலீஷ் மெட்டாபிசிக்கல் ரொமான்ஸ். ஓகே, சோ இவங்களோட அன்பினிஷ்டு டெசர்டேஷன் என்னது? The English metaphysical romance. எஸ், த இங்கிலீஷ் மெட்டாபிசிக்கல் ரொமான்ஸ். ஓகே, சோ இந்த மாதிரி இப்போ முக்கியமான ஆத்தர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன, லாஸ்ட் ஒர்க் என்ன, தென் அவங்களோட அன்பினிஷ்டு ஒர்க் என்ன அப்படின்றது வந்து நமக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ எல்லா ரைட்டர்ஸ்க்குமே நீங்க வந்து படிக்கும் போது, முக்கியமா நம்ம பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ்க்கு அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ அதுல நிறைய திருப்பி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஷெல்லியோட அன்பினிஷ்டு ஒர்க் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ்ல வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஷெல்லியோட அன்பினிஷ்டு ஒர்க், நெக்ஸ்ட் வந்துட்டு ஜோசப் கான்ராட், அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் வந்து அவங்க வந்து கேட்பாங்க. சோ அதெல்லாமே நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இவங்களோட ஒர்க்ஸ். ஓகே, சோ இது வந்துட்டு எப்படி தரவா படிச்சிருங்க இந்த இயரோட, பிகாஸ் அது வந்துட்டு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க். இதுல உள்ள எல்லா ஒர்க்ஸ்மே வந்துட்டு. அண்ட் இப்ப மார்கரெட் அட்வுட் சொல்லும் போது அவங்க வந்து கெனடியன் ரைட்டர்ஸ் தான். இப்ப நமக்கு செட்டுக்கு வந்து அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதையுமே சேர்த்து வந்து நல்லா தரவு பண்ணி படிச்சிருங்க. ஓகே, சோ எடிபிள் விமன் 1969. ஓகே, சோ எடிபிள் விமன் வந்து 1969, சர்ஃபேசிங் 1972. உங்களுக்கு ரொம்ப படிக்க கஷ்டமா இருந்துச்சு, இயர் ஃபுல்லா ஆர்டரா படிக்க முடியல, நிறைய ஒர்க்ஸ் இருக்குன்னா நீங்களாவே உங்களுக்குள்ள எது ஈஸியா இருக்கோ ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அவங்களோட நேம் கூட நீங்க கனெக்ட் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பொழுதுமே வந்து மறக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல பாருங்க, மார்கரெட் அட்வுட் சொல்லிட்டு நம்ம இந்த 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 ஒர்க்ஸ் மட்டும் நம்ம தரவு பண்ணா போதும். ஓகே, சோ இதான் வந்து குரோனாலஜிக்கல்ல கேட்பாங்க. ஏன்னா இப்பெல்லாம் வந்துட்டு ஆஸ்திரேலியன் ஒர்க்க கூட அவங்க வந்து குரோனாலஜிக்கல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன இதுல எல்லாம் போன எக்ஸாம் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அப்ப இவங்க ரொம்ப ஃபேமஸான ரைட்டர்ன்றப்ப நம்ம இதையுமே வந்து படிச்சிருக்கணும். ரைட். சோ இப்ப எடிபிள் விமன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு விமன் இருந்தாங்க, அந்த விமன் வந்துட்டு அவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப சர்ஃபேஸ் மாதிரி இருந்துச்சு. அவங்க ஒரு விமன் இருந்தாங்க, அவங்களோட ஃபேஸ் ரொம்ப சர்ஃபேஸ் மாதிரி இருக்கு. சோ அவங்க வந்து ஆரக்கிள் வந்து அவங்க கையில வந்து வச்சிருக்காங்க. ஓகே, சோ ஒரு ஆரக்கிள் கையில வச்சிருக்காங்க. அத வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி யார் கையில வச்சிருந்தா அப்படின்னா ஒரு மேன் வந்து வச்சிருக்காங்க. ஓகே, சோ ஒரு விமன் அவங்க வந்து சர்ஃபேஸ் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஃபேஸ் இப்படி இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஆரக்கிள்னு சொல்லுவோம்ல நம்ம, சோ அத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அத கையில வச்சிருக்காங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா, ஒரு மேன் வச்சிருந்தான். அந்த மேனை பாக்குறதுக்கு ரொம்ப பாடிலி ஹார்ம், ரொம்ப மேன்னால ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தா அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, சோ அத வந்து வச்சிருந்தாங்க, வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கலாம். தென் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு இது வந்து யாரோட ஹேண்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பிகாஸ் அதுல வந்து ஒரு டெய்ல் இருக்கா, அந்த டெய்ல் வந்து யாருக்கு கிடைக்கும்ன்றதுக்காக ஒரு இந்த ரெண்டு பேர் ஹேண்டுக்கு போகும் அப்படின்ற மாதிரி. அத வந்து இப்ப யாரு பாத்துட்டு இருக்கா அப்படின்னா ஒரு கேட் வந்து பாத்துட்டு இருக்குது. ஓகே, அது யாரு பாத்துட்டு இருக்குது, ஒரு கேட் வந்து பாத்துட்டு இருக்குது. அந்த கேட் கூட அந்த கேட்டை வந்து யார் வச்சிருக்கிறா அப்படின்னா ஒரு பிரைட் வந்து வச்சிருக்காங்க. ஓகே, சோ அந்த கேட்டை யார் வச்சிருக்கா, ஒரு பிரைட் வச்சிருக்காங்க. அந்த பிரைடோட நேம் தான் என்ன பண்ணா ஆலியாஸ். ஓகே, சோ இந்த பாயிண்ட் இது ஃபுல்லா கிளியரா? ஒரு விமன் அவங்க வந்து சர்ஃபேஸான ஃபேஸ்ல இருக்கிறாங்க, அவங்க கையில ஒரு ஆரக்கிள் இருக்கு, சோ லேடி ஆரக்கிள். அண்ட் லைஃப் பிஃபோர் மேன் சொல்லும் போது அவங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு மேன் வந்து கையில வச்சிருக்கான். அந்த மேனுக்கும் இவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த மேனை பார்க்க ரொம்ப பாடிலி ஹார்ம், ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கா ஞாபகத்துல வச்சுக்கலாம். சோ அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, ஹேண்ட்மேட் ஸ்டைல், ரெண்டு பேர் ஹேண்டுக்கு எது யாருக்கு அந்த இது வந்து போகும், ஆரக்கிள் வந்து போகும்னு நினைக்கிறாங்க. இத ஃபுல்லா யார் பாத்துட்டு இருக்கா, ஒரு கேட் வந்து பாத்துட்டு இருக்குது. அந்த கேட்டை வந்து யார் வச்சிருக்கா, ஒரு பிரைட். அந்த பிரைடோட நேம் தான் என்னது, ஆலியாஸ் கிரேஸ். ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு டக்குன்னு நமக்கு இயர் மறந்தாலும் கூட
இந்த ஆர்டர் வந்து நமக்கு ஞாபகத்துல இருந்துச்சுன்னா ஈஸியா வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். பிகாஸ் நமக்கு ஆப்ஷன் கண்டிப்பா கொடுப்பாங்க. மேட்ச் இட் அப்படின்றப்போ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. சோ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பிளைண்ட். ஓகே. சோ பிளைண்ட்னா அந்த பொண்ணுக்கு வந்து கண்ணு தெரியாது. ஓகே. சோ அந்த பொண்ணு வந்து பிளைண்டா வந்து இருக்கிறா. சோ இருந்த உடனே வந்துட்டு ஆர் ஆர் அப்படின்னு இருக்கு. அப்ப யாருடா இது அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. அந்த உமனும் அந்த மேனும் வந்து பாக்குறாங்க. ஆர் யாருடா இது அப்படின்னு. அது வந்து ஒரு பெண் அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிய வருது. ஓகே. சோ பென்னிலோப்பியாட். ஓகே. சோ அது வந்து ஒரு பெண்ணு. ஒரு ஃப்ளட்ல இயர்ஸ் ஆஃப் த ஃப்ளட் இருக்கா. சோ ஒரு ஃப்ளட்ல வந்துட்டு மேட் ஆடம் அப்படின்ற இடத்துல நீங்க மேடம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த மேடத்துக்கு வந்துட்டு என்ன இல்ல, பிளைண்ட் வந்து இல்ல. கிளியரா இருக்கா? ஃபாஸ்டா போறேனா? Clear. எஸ். ஓகே, ஓகே. சோ அந்த பொண்ணு வந்து பிளைண்டா இருக்கா. அந்த பிளைண்ட் கேர்ள பார்த்து இவங்க வந்து யார் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ ஆர் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ஒரு பெண்ணு. அந்த பெண்ணுக்கு வந்துட்டு இயர்ஸ் ஆஃப் த ஃப்ளட்ன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஃப்ளட்ல வந்து என்ன ஆகுது அவங்களுக்கு வந்துட்டு அந்த மேடம்க்கு வந்துட்டு ஹார்ட் வந்து எல்லாமே இதாயிட்டு. சோ ஹார்ட் பிளைண்ட் ஹார்ட்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. தென் அவங்களுக்கு வந்து ஐ வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே. சோ இந்த ஆரக்கிள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு சீட் மாதிரி வந்து இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த பொண்ணு வந்து அந்த கேட்டோட வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அது ஏஞ்சல்னு சொல்லிட்டு முடிஞ்ச உடனே அந்த பொண்ணு அந்த ஏஞ்சல் பிளஸ் கேட்ன்னு இருக்கு. அந்த பொண்ணு வந்து ஒரு ஏஞ்சல். சோ அந்த கேட் வந்து அவ கையில இருக்கறனால அந்த ஆரக்கிள் வந்து கடைசி அவங்க கையிலேயே கொடுத்துடுறாங்க. கிளியர்? ஓகே. சோ இது வந்துட்டு இப்ப நான் இப்ப மேக் பண்ண ஸ்டோரி. உங்களுக்கு வந்து எது ஈஸியா இருக்கோ அப்படி பார்த்துட்டு நீங்க அப்படியும் படிச்சுக்கலாம். ஓகே. உங்களுக்கு தகுந்தாப்புல ஏதாச்சும் ஸ்டோரி மேக் பண்ணி கூட உங்களுக்கு மறக்காம இருக்குன்னா தட்ஸ் ஓகே. சோ அந்த இயர் எல்லாமே படிச்சுக்கோங்க. இதுல வந்துட்டு பிளைண்ட் அசாசனுக்கு வந்துட்டு புக்கர் பிரைஸ் கிடைச்சிருக்கும். எப்போ அப்படின்னா 2000ல கிடைச்சிருக்கும். ஓகே. 2000ல பிளைண்ட் அசாசனுக்கு வந்து கிடைச்சிருக்கும். தென் வந்து டெஸ்டமென்ட் வந்து எந்த இயர் 2019ல இதுக்குமே வந்து ஜாயிண்ட் புக்கர் பிரைஸ் வந்து கிடைச்சது. ஜாயிண்ட் புக்கர் பிரைஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஓகே. தென் ஹேக் சீட் ஒர்க் இருக்குது இல்லையா. சோ ஹேக் சீட் வந்து என்ன மாதிரியான ஒர்க் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட டெம்பஸ்ட் இருக்கு தெரியுமா, அதோட ரீடெல்லிங். ஓகே. சோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு குரூப்ல கூட நம்ம நெட் குரூப்ல வந்து அந்த லிஸ்ட் எல்லாம் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸுக்கு வந்து யார் யாரெல்லாம் ரீடெல்லிங் எழுதியிருப்பாங்க அப்படின்றது. சோ அதையுமே வந்துட்டு தரவு பண்ணிட்டு போயிருங்க செட்டுக்கு. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த ஒர்க்ஸ் எல்லாம் ஓகே தானே? கிளியரா? Clear, ma'am. ஓகே, ஓகே. சோ இல்ல பிளைண்ட் அசாசன் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டோரி அண்ட் ஹேண்ட்மேட்ஸ் டேலுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ நீங்க அது ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டோரி வந்து பார்க்கணும் கண்டிப்பா. இப்ப நான் வந்து ஹேண்ட்மேட்ஸ் டேலுக்கு வந்துட்டு லைட்டா அதோட கேரக்டர் மட்டும் சொல்றேன். நான் இதுல குடுக்கல. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ அதுல வந்துட்டு 2 கேரக்டர் உண்டு. யாரெல்லாம் அப்படின்னா ஆஃப்ரெட் அண்ட் ஆஃப் கிளென். ஓகேவா? ஆஃப்ரெட் ஆஃப் கிளென். இந்த 2 கேரக்டர்ஸ் வந்து நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்ரெட் ஆஃப் கிளென். இவங்க 2 பேரும் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சோ இதுல வந்துட்டு ஆஃப்ரெட் அப்படின்ற வந்து ஒரு இதுல ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. சோ யாருக்கு கீழே அப்படின்னா ஃப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டர். அந்த கமாண்டருக்கு கீழே தான் வந்து ஒர்க் பண்ணுவான். அண்ட் அந்த கமாண்டரோட ஒய்ஃபோட நேம் என்ன அப்படின்னா செரிமா. செரிமா ஜாய். ஓகே. சோ செரிமா ஜாய் தான் அவங்களோட ஒய்ஃபோட நேம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் மொய்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் வந்து ஆக்சுவலா ஆஃப்ரெட் ஆஃப் கிளென் மொய்ரா இவங்க 3 பேரும் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸா வந்து இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இதுல வந்து ஆண்ட் லிடியான்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. இந்த ஆண்ட் அங்கிள் மோஸ்ட்லி அந்த மாதிரி வர்றதுலாம் நீங்க நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஓகே. உங்களுக்கு கேரக்டர்ஸ் கேட்கும் போது அதுக்கெல்லாம் தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் கேட்பாங்க. சப்போஸ் மைனர் கேரக்டர்ல தான் அவங்க கேட்கறதா இருந்தால். அதே மாதிரி நிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து இந்த நிக் வந்து யார் அப்படின்னா அந்த கமாண்டர் இருக்கார் இல்லையா ஃப்ரெட் அவரோட டிரைவர் தான் வந்து யார் அப்படின்னா நிக். அண்ட் இது வந்துட்டு ஒரு டிஸ்டோபியன் ஃபியூச்சர் ஒர்க். ஓகே. டிஸ்டோபியன் ஃபியூச்சர் ஒர்க். இதுல ஒரு 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 சீக்ரெட் இது மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னா நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்றேன். நீங்க ஸ்டோரி வந்து ஒரு 2 லைனுக்கு வந்து பாத்துக்கோங்க. ஓகே.
மேடே ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் இது மாதிரி உண்டு. ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல வந்து ஒரு பார் நேம் வரும். ஓகே, இதுல ஒரு பார் நேம் வரும். அது என்ன அப்படின்னா நான் சாட் பாக்ஸ்ல டைப் பண்றேன். ஜெசிபிள்ஸ் கிளப். ஓகே, ஆக்சுவலா அந்த ஆஃப்ரெட் ஆஃப்கிளென்லாம் இருக்காங்கல்ல, அவங்க மொய்ரா இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஹேண்ட்மேட்ஸ் மாதிரி. ஓகே, சோ இந்த ப்ராஸ்டியூட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, சோ அதுக்கு கொஞ்சம் இது ரிலேட்டடா இருக்கும். சோ அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேப்சர் பண்ணி வச்சிருவாங்க. அண்ட் இந்த மொய்ரா அப்படின்ற பொண்ணு மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு போயிருவா. பட் ஆஃப்ரெட் ஆஃப்கிளென் அவங்க எல்லாருமே வந்துட்டு அங்கதான் வந்து இருப்பாங்க. சோ அவங்க வந்து அந்த அவங்களோட ஃப்ரெண்டை வந்து தேடி போற மாதிரி அப்படிதான் வந்து ஸ்டோரி வந்து மூவ் ஆகும். ஓகே, லாஸ்டா ஆஃப்ரெட் இருக்காங்க இல்லையா, சோ ஆஃப்ரெட் வந்துட்டு மொய்ரா வந்து இந்த கிளப்ல தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, பாப்பாங்க. கிளியர்? கிளியரா? கிளியர் மேம். கிளியர். எஸ், ஓகே. சோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆக்சுவலா ஒரு ப்ரொஃபசர் இருப்பாரு. அவர் தான் வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு இந்த ஸ்டோரியை ஃபுல்லா சொல்ற மாதிரி இருக்கும். 2195. ஓகே, இந்த இயர்ல தான் வந்து அவங்க சொல்ற மாதிரி இருக்கும். 2195. ஓகே, சோ தட்ஸ் ஆல். இந்த ஸ்டோரி வந்து அவ்வளவுதான். ஓகே, சோ நெக்ஸ்ட் உங்களோட நான் ஃபிக்ஷன். ஓகே, சோ நான் ஃபிக்ஷன் சொல்லி பார்க்கும்போது இன் சர்வைவல் அதோட சப்டைட்டில். ஓகே, சோ சப்டைட்டில்ஸ்மே படிச்சு வச்சுக்கோங்க. இன் சர்வைவல் எ திமாட்டிக் கைட் டு கனடியன் லிட்ரேச்சர் 1972. இன் அதர் வேர்ல்ட்ஸ் SF and the Human Imagination 2011. Negotiating with the Dead, a writer on writing 2002. Moving Target, writing with intent 1982 ல 2004 வரைக்கும் எழுதிருப்பாங்க. ஓகே, then Curious Pursuit, அக்கேஷனல் ரைட்டிங், அதுவுமே 1970ல இருந்து 2005 வரைக்கும் எழுதியிருப்பாங்க. தென் பே பேக், டெப்ட் அண்ட் த ஷேடோ சைட் ஆஃப் வெல்த். இவங்களோட ஒரு எஸ்ஸே என்ன அப்படின்னா த கார்டியன். இவங்க தான் த லாங் பென் அப்படின்ற ஒரு டேர்மையும் வந்து இன்வென்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இதுவுமே எக்ஸாம்ல ஒரு டைம் கேட்டதான். ஸ்பெகுலேட்டிவ் ஃபிக்ஷன், த லாங் பென், இது எல்லாமே கேட்டதுதான். ஓகே, சோ அதனால தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இவங்களோட 5 ஒர்க்ஸ் வந்துட்டு புக்கர் பிரைஸ்க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கும். கிளியரா? சோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஓகே, சோ மார்கரெட் அட்வுட் வந்து எந்த இயர் பார்ன் ஆகிருப்பாங்க? 1939. எஸ், 1939. ஓகே, சோ இவங்க வந்து ரெண்டு டேர்ம் நம்ம இவங்களுக்கு பார்த்தோம்ல, என்னதுலாம்? Speculative fiction. எஸ், ஸ்பெகுலேட்டிவ் ஃபிக்ஷன். அனதர் ஒன், ஒரு இன்வென்ட் பண்ணிருப்பாங்கல ஒரு விஷயத்தை. Long pen. எஸ், த லாங் பென். ஓகே, சோ இவங்களோட ஒர்க்ஸ் நம்ம பார்த்தோம். அத ஒரு 5 ஒர்க்ஸ் மட்டும் யாராச்சும் சொல்லலாமா? இம்பார்ட்டன்ட் 2 ஒர்க்ஸ் பிளஸ் உங்களோட ஒர்க் மோஸ்ட்லி எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், வெயிட், நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா ஒரு ட்ரிலஜி வந்து எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா த இயர்ஸ் ஆஃப் ஃப்ளட் இருக்குல்ல, 2009, அது வந்துட்டு ஒரு ட்ரிலஜி. ஓகே, சோ அது வந்து ட்ரிலஜியோட நேம் என்ன அப்படின்னா மேட் ஆடம் ட்ரிலஜி. ஓகே, இந்த இருக்கு இல்லையா, த மேட் ஆடம், இது வந்து ஒரு ட்ரிலஜி. இந்த ஒர்க்குக்கு கீழே எதெல்லாம் வரும் அப்படின்னா, ஏதாச்சும் டவுட்டா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்துட்டு ஆரிக்ஸ் அண்ட் கிரேக். ஓகே, சோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க். அதுல கிராக்ன்றத நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. CRAKE, கிராக். அது வந்து 2003ல வந்திருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஒர்க். அண்ட் செகண்ட் ஒர்க் என்ன அப்படின்னா த இயர்ஸ் ஆஃப் த ஃப்ளட் வந்து செகண்ட் ஒர்க். தேர்ட் ஒர்க் த மேட் ஆடம். ஓகே, அது 2013ல இருந்து ஒரு ட்ரிலஜி, மேட் ஆடம் ட்ரிலஜி, ஆரிக்ஸ் அண்ட் கிராக், த இயர்ஸ் ஆஃப் த ஃப்ளட், த மேட் ஆடம்.
இப்போ ஓகேவா? கிளியரா? கிளியர் மேம். ஓகே. ஏதாச்சும் ரிப்பீட் பண்ணணுமா? No, ma'am. ஓகே. அதுல ஏஞ்சல் கேட் பேட் இருக்கு இல்லையா? சோ அது வந்துட்டு அவங்களோட கிராஃபிக் ஒர்க். ஓகே. கிராஃபிக் நாவல் தான் என்ன அப்படின்னா ஏஞ்சல் கேட் பேர்ட் அப்படின்றது. அண்ட் இன்னொரு போம் நான் கொடுக்கல, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஹேங்க்டு மேரி. ஹாஃப் ஹேங்க்டு மேரி. ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கலாம், பட் இருந்தாலும் ஒரு ரிவைஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. சோ ஹாஃப் ஹேங்க்டு மேரி அப்படின்றது வந்துட்டு இதுல வந்து அவங்களோட கிராண்ட்மா மேரி வெப்ஸ்டர். ஓகே, சோ அவங்களதான் வந்துட்டு சப்ஜெக்டா வச்சு இந்த ஒர்க் ஃபுல்லாவே வந்து எழுதியிருப்பாங்க. மேரி வெப்ஸ்டர். அதே மாதிரி இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஆர்டராவும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பெனிலோப்பியட் ஒர்க் இருக்கு தெரியுமா? அது வந்துட்டு ஹோமரோட ஒடிசிய பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். பெனிலோப்பியா ஹோமரோட ஒடிசிய வந்து பேஸ் பண்ண மாதிரி இருக்கும் 2005ல. நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே ஓகே. சோ ஒரு 5 ஒர்க்ஸ் யார் சொல்றா? ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லலாமா? ஸ்லைடு காமிக்கிறேன்ப்பா. Surfacing, the handmaid's tale, ஓகே. the blind Bodily attack. harm, handmaids, cat's eye, edible women, and surfacing. யா, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே. சோ ரீட் பண்ணாம பார்த்து ரீட் பண்ணாம உங்களுக்கு இனிமே கொஞ்சம் தரவாகும். ஓகே, சோ தட்ஸ் வை. Okay, next we go to see the writer Margaret Lawrence. Okay, so Margaret Lawrence இவங்க வந்து 1926ல வந்து born ஆகியிருப்பாங்க. அப்போ மார்கரெட் ஆட்வுட் எந்த இயர்ல born ஆகியிருப்பாங்கன்னு பார்த்தோம்? 1939. Yeah, 1939. மார்கரெட் லாரன்ஸ் வந்து 1926. ஓகே, சோ இவங்களுமே ஒரு கெனடியன் ரைட்டர் தான். அண்ட் இவங்களோட பென் நேம் என்ன பண்ணா ஸ்டீவ் லான்செஸ்டர். ஸ்டீவ் லான்செஸ்டர். சோ அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான், பாத்துக்கோங்க. ஓகே, ஸ்டீவ் லான்செஸ்டர். அண்ட் இவங்க வந்துட்டு அவார்ட்ஸ் வந்து பீட்டா சிக்மா பி அவார்ட், 2 கவர்னர் ஜெனரல் அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அண்ட் ஃபிக்ஷனல் பிளேஸ் பாத்தீங்கன்னா மணவாக்கா. ஓகே, ஃபிக்ஷனல் பிளேஸ்னா அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்களா, சோ அதுவுமே இம்பார்ட்டன்ட். அது எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கோங்க. சோ ஃபிக்ஷனல் பிளேஸ்னு ஏதாச்சும் ஃபிக்ஷனல் பிளேசஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? இதுக்கு முன்னாடி படிச்சது. வெசெக்ஸ் யாரோட ஃபிக்ஷனல் பிளேஸ்? Thomas Hardy. யா, தாமஸ் ஹார்டி. ஓகே, சோ தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. தாமஸ் ஹார்டி. அண்ட் யோக்னப்பட்டவா Faulkner. தாமஸ் ஹார்டி வந்துட்டு வெசெக்ஸ். யாராச்சும் அந்த சாட் பாக்ஸ்ல மட்டும் போட்டுற முடியுமா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிக்ஷனல் பிளேஸ் டவுன் வந்து? தென் காஸ்டகுவனா. Joseph Conrad. Yeah, very good. Joseph Conrad. Okay. ஓகே, சோ நம்ம 3 இது பார்த்திருக்கோம். வெசெக்ஸ் வந்து தாமஸ் ஹார்டி, யோக்னப்பட்டவா வில்லியம் ஃபாக்னர், அண்ட் காஸ்டகுவானா ஜோசப் கான்ராட். இப்ப மார்கரெட் லாரன்ஸ்க்கு என்ன பார்த்திருக்கோம்? மணவாக்கா. ஓகே, வில்லியம் ஃபாக்னர் எந்த இயர் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? Anybody knows? Conrad நொபேல் வரலல்ல. இல்ல, வில்லியம் ஃபாக்னர். Faulkner 1949. 1949ல வந்து ஃபாக்னர் வாங்கியிருப்பாங்க. 1948ல இது ஒரு டீவியேஷன் மாதிரி தான். எப்போதுமே நம்ம படிக்கும்போது கொஞ்சம் படிச்சோம் அப்படின்னா எஸ், நம்ம எப்போதுமே டீவியேஷன்ஸ் படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் மறக்காம இருக்கும். ஓகே, சோ 1949ல வில்லியம் ஃபாக்னர், 1948ல டிஎஸ் எலியட். ஓகே, 1950ல
Bertrand Russell. Yeah, very good. Russell. Okay. So next, இவங்களுமே வந்து poetry, prose, children, adult literature, memoir, travel writing எல்லாமே எழுதிருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்களோட நாவல்ஸ் தனியா, சில்ட்ரன்ஸ் புக்ஸ் தனியா, நான் ஃபிக்ஷன், ஷார்ட் ஸ்டோரிஸ். ஓகே, இது எல்லாமே இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒன். இது நான் செப்பரேட்டா தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நாவல்ஸ் சொல்லி பார்க்கும்போது திஸ் சைட் ஜார்டன் அவங்க ரொம்பவே கம்மியான நாவல்ஸ் தான் எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ நாவல்ஸ் திஸ் சைட் ஜார்டன் 1960, தி ஸ்டோன் ஏஞ்சல் இது இம்பார்ட்டன்டான ஒர்க் 1964, தி டிவைனர்ஸ் 1974, A Jest of God 1966, Fire Dwellers 1969. Okay, so novels என்னதெல்லாம் யாராச்சும் ரிப்பீட் பண்ணலாமா? This Side Jordan 1960, The Stone Angel 1964, The Diviners 1974, A Jest of God 1966, Fire Dwellers 1969. 1969. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் தானே? ஏதோ ஸ்லோவா போகணும்னா சொல்லுங்க, நான் இதுல உள்ளதுதான் அப்படியே நான் சொல்றேன். வெரி ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன்ஸ் புக். ஓகே, ஸோ சில்ட்ரன்ஸ் புக்னு பார்க்கும்போது ஜாஸ் அண்ட் குவைஸ்ட், 6 டான் ஹவுஸ், த ஓல்டன் டே ஹவுஸ், எ கிறிஸ்மஸ் பர்த்டே ஸ்டோரி. ஸோ நெக்ஸ்ட் நான் ஃபிக்ஷன், A Tree for Poverty, The Prophet Campbell, Heart of the Stranger, Dance on the Earth, A Memoir. Okay, so mostly important அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, so The Prophet Campbellக்கு இன்னொரு டைட்டிலும் உண்டு. Anybody knows that? அது இன்னொரு இதுலயுமே வந்து பப்ளிஷ்ட் ஆகியிருக்கும். ஓகே, நியூ விண்ட் இன் அ ட்ரை லேண்ட். நியூ விண்ட் இன் அ, நோட் பண்ணிக்கோங்க, இன் அ ட்ரை லேண்ட். சாரி, விண்டோன்னு டைப் பண்ணிட்டேன், விண்ட் தான். ஓகே, நியூ விண்ட் இன் எ ட்ரை லேண்ட். அதான் ப்ராஃபட் கேம்பெலுக்கு அனதர் டைட்டில் பப்ளிஷ்ட் ஆகியிருக்கும். இப்போ ஸ்டோன் ஏஞ்சல் பாருங்க, இவங்களோட ஒர்க்ஸ்ன்னு பாத்துறோம். நம்ம ஸ்டோரி வந்து ஸ்டோன் ஏஞ்சலுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்டா பாத்துக்கிட்டாலே போதும் லைட்டா. ஓகே, சோ இப்போ ஹேகர் ஷிப்லே இவங்க தான் வந்து ப்ரொட்டகனிஸ்ட், 90 இயர்ஸ் ஓல்டா வந்து இருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஃபைனல் டேஸ்க்கு முன்னாடி, அதாவது அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, அவங்களோட பாஸ்ட்லாம் ஒவ்வொரு விஷயமும் நினைச்சு பார்ப்பாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து எப்படி வந்தாங்க, அவங்க அப்பா அம்மா, தென் அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்க லைஃப் எப்படிலாம் லீட் பண்ணாங்க அப்படின்றத நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா இவங்க வந்துட்டு கொஞ்சம் ஏன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் உள்ள ஒரு விமன் தான். ஓகே, சோ அதனால என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வீட்டுல வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு திங்கிங்லயே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியில வந்துருவாங்க. சோ வெளியில வந்துட்டு ஒவ்வொரு பிளேஸ்லயும் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் காலி ஏரியாஸ் எல்லாம் இருக்கும்ல, சோ அங்க அப்படி இப்படின்னு ஒவ்வொரு பிளேஸ்ல வாழ்ந்துட்டு ஒவ்வொரு திங்கிங் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க சின்ன வயசுல வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஐ திங்க் இவங்களுக்கு 2 brothers இருக்கும். சோ அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி அவங்க கூட அவங்களோட லைஃப் வந்து இருந்தாங்க, அவங்க வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம். தென் பிராம்டன் ஷிப்லே அப்படின்றது வந்து இவங்களோட ஹஸ்பண்ட், அண்ட் அவர் வந்து எப்பொழுதுமே ஒரு ட்ரங்கர்ட். ஓகே, சோ ட்ரங்கர்ட் தான் அவரு. தென் அவங்களோட 2 சன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா மார்வின் ஷிப்லே, ஜான் ஷிப்லே. ஓகே, சோ மார்வின் ஷிப்லே அப்படின்றவங்க வந்து எல்டர், ஜான் ஷிப்லே வந்துட்டு யங்கர். சோ இதுல வந்துட்டு மார்வின் ஷிப்லே தான் வந்து கடைசி வந்து இவங்க வந்து டேக் கேர் பண்ணிப்பான். பட் இவங்களோட ஃபுல் அஃபெக்ஷன், பாசம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அவங்களோட சின்ன பையன் ஜானுக்கு தான் இருக்கும். பட் அவன் வந்து இவங்க வந்து ஒழுங்காவே வந்து பாத்துக்க மாட்டான். ஓகே, தென் அதுக்கப்புறமா வந்துட்டு டாரிஸ் ஷிப்லே, இது வந்துட்டு மார்வினோட ஒய்ஃப். அந்த ஜான் அப்படின்றவனுமே வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துருவான்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ஆக்சிடென்ட்ல, ஆமா, ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துருவான். இவனோட ஹேகரோட ஃப்ரெண்டோட பொண்ணதான் வந்து இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க அந்த ஜானுக்கு வந்துட்டு. பட் அவங்க வந்து லேட்டா தான் அவன் ஜானோட இதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அட்லாஸ்ட் இந்த ஸ்டோரியோட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபுல்லா ஒரு தீம் சொல்லிட்டோம் அப்படின்னா, ஒரு லைட் லாஸ்டா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல தான் அந்த ஸ்டோரி வந்து எண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். சரியா, ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அப்ப அவங்களோட வந்துட்டு கிராண்ட் சன் வந்துட்டு அவங்க பக்கத்துல வந்து இருந்துட்டு இவங்க வந்து எல்லாருக்குமே எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். பட் லாஸ்ட் அந்த 1 glass ஆஃப் வாட்டர்ல தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைட்டா ஸ்மைல் பண்ற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து இருக்கும். கிளியர்? கிளியர். ஓகே, சோ நெக்ஸ்ட் ரைட்டர் வந்து நிசம் எசிக்கல். ஓகே, சோ நான் கனடியன்ல இருந்து 2 ரைட்டர் அண்ட் இந்தியன்ல இருந்து 2 ரைட்டர்ஸ், அப்புறம் ஆப்பிரிக்கன்ல இருந்து. ஓகே, சோ
நம்ம டைம் இருக்கிற வரைக்கும் பார்க்கலாம். பேலன்ஸ் ரைட்டர்ஸ் அனதர் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகே. சோ நிசமெசிக்கல் பொறுத்த வரைக்கும் இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி போயட்ரியா தான் இருக்கும். இவர் எதுக்கு முக்கியமான சாகித்ய அகாடமி அவார்டு வந்து வாங்கியிருப்பாரு இன் 1983ல. ஓகே. சோ நிசமெசிக்கல் நான் பார்ன் இயர் கொடுக்கல. யாருக்காச்சும் தெரியுமா எந்த இயர் அவர் பார்ன் ஆகியிருப்பாருன்ட்டு? 1924. Yeah, very good ma'am, very good. 1924. Okay. So நிசமெசிக்கல் வந்து 1924ல இருந்து 2004ல வந்து died ஆகியிருப்பாங்க. Okay. So 1924 to 2004 and he was an poet, playwright, editor. Okay. So மும்பைல பிறந்திருக்காங்க and Jewish community இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So அதையும் பார்த்துக்கோங்க. சாகித்ய அகாடமி அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா 1983ல லேட்டர் டே சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்குக்கு அண்ட் பத்மஸ்ரீ வாங்கியிருப்பாங்க 1988ல. ஓகே. சோ போன இயர் நடந்த ஜூன் எக்ஸாம் நினைக்கிறேன். ஐ திங்க் முன்னாடிலாம் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு மட்டும் தான் கேட்டுட்டு இருப்பாங்க. பட் இப்பெல்லாம் வந்துட்டு பத்மஸ்ரீ அதுக்கப்புறமா வந்துட்டு புலிட்சர் பிரைஸ்லயே வந்துட்டு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க வாங்கல அந்த மாதிரி ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. அவங்க வாங்கின அதர் அவார்ட்ஸுமே வந்துட்டு கொடுத்துட்டு இதுல இவங்க எந்த 2 அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கூட கொஸ்டின் இருந்துச்சு. சோ அதனால இந்த இந்தியன் ரைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அதையுமே நீங்க வந்து பாத்துக்கலாம். சாகித்ய அகாடமி அவார்டு கூட ஒவ்வொரு ரைட்டர்ஸ் படிக்கும் போது இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ்க்கு. ஓகே. தென் இவர் வந்து நிறைய ஜேர்னல்ஸ் வந்து எடிட் பண்ணியிருந்திருப்பாங்க. சோ அதுல வந்துட்டு ஒரு ஜேர்னல் என்ன அப்படின்னா குவைஸ்ட் அப்படின்றது. அண்ட் அவருக்கு வந்து ஒரு டிசீஸ் இருந்திருக்கும், அல்கமிஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. தென் அவங்கள போயிட்டு எல்லாமே வந்து செல்ஃப் கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் கண்டெம்பரரி இந்தியன் இதெல்லாம் சொசைட்டி வந்து எப்படி இருக்குது, அர்பன் லைஃப் எப்படி இருக்குது, ஸ்பிரிச்சுவல் இது வந்து எப்படி இருக்கு அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. தென் என்னோட மேஜர் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகே. சோ இந்த ஒர்க்ஸ்லாம் நீங்க இயர் கண்டிப்பா கொஞ்சம் படிச்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ். இந்தியன் ரைட்டர்ஸ்லுமே இப்போ குரோனாலஜிக்கல் ஆர்டர் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு 3-4 இயர்ஸ் அதுவுமே கேட்டுட்டு இருக்காங்க. அதையும் படிச்சுக்கோங்க. டைம் டு சேஞ்ச் அண்ட் அதர் போம்ஸ் 1952, 60 poems 1953, the discovery of India 1956, the third 1959, the unfinished man 1960. ஓகே. சோ unfinished man னோனே இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு அன்பினிஷ்ட் ஒர்க் பார்த்தோம் இல்லையா, அன்பினிஷ்ட் டெசர்டேஷன் சொல்லிட்டு யாருக்கு பார்த்தோம்? மார்கரெட் அட்வுட். அதோட டைட்டில் என்ன? தி இங்கிலீஷ் மெட்டாபிசிக்கல் ரொமான்ஸ். ஓகே. சோ அதான் வந்துட்டு அதோட டைட்டில். தென் ஷெல்லியோட அன்பினிஷ்ட் ஒர்க் தெரியுமா? நம்ம அன்பினிஷ்ட் நான் கேக்குறேன். ஷெல்லியோட அன்பினிஷ்ட் ஒர்க் The Time of Life. யா, வெரி குட். ட்ரையம்ப் ஆஃப் லைஃப் தான் வந்துட்டு யாரோட அன்பினிஷ்ட் ஒர்க் அப்படின்னா ஷெல்லியோட அன்பினிஷ்ட் ஒர்க். ஓகே. சோ இப்போ இவங்களோட ஒர்க் மேஜர் ஒர்க்ஸ்ல பார்த்தோம்னா அதுல வந்துட்டு தி அன்பினிஷ்ட் மேன் அப்படின்றது வந்துட்டு 1960ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகே. சோ கிளியரா இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? Clear. எஸ். ஓகே. ஜோசப் கான்ரடோட அன்பினிஷ்ட் ஒர்க் என்ன? ஜோசப் கான்ரடோட அன்பினிஷ்ட் ஒர்க். பட் அது போஸ்ட்மஸா அதுக்கப்புறம் பப்ளிஷ் ஆகியிருக்கும். சஸ்பென்ஸ். யா, வெரி குட். சஸ்பென்ஸ். ஓகே. சோ இப்ப நம்ம ட்ரையம்ப் ஆஃப் லைஃப் பார்த்திருக்கோம் ஷெல்லியோடது. சஸ்பென்ஸ் வந்துட்டு ஜோசப் கானோட அன்பினிஷ்ட் ஒர்க். நெக்ஸ்ட் ஹிம்ஸ் இன் டார்க்னஸ், அது இம்பார்ட்டன்ட் ஒர்க். லேட்டர் டே சாங்ஸ்க்கு வந்துட்டு எந்த இயர்ல சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்சிருக்கும்? ல. ஓகே. சோ 1982ல அந்த ஒர்க் பப்ளிஷ் ஆகிருக்கும். 83ல சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்சிருக்கு. அண்ட் கலெக்டட் போம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்னு 1989 வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து நெய்பால்ஸ் இந்தியா அண்ட் மைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஸே எழுதியிருப்பாரு. அந்த எஸ்ஸே வந்து யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா நெய்பால்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் டார்க்னஸ். ஓகே. சோ நெய்பால்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் டார்க்னஸ்
அந்த அவரோட ஒர்க் விஎஸ் நேபாள் இருக்கார் இல்லையா, சோ அவரோட ஒர்க்குக்கு தான் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஏரியா ஆஃப் டார்க்னஸ் சொல்லி பார்க்கணும், அது கூட இன்னும் 2 ஒர்க் வரும்ல, ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும் விஎஸ் நேபாளோடது? House for Mr. Biswas. அது ஓகே, பட் இது வந்து ஒரு ட்ரிலஜி ஒர்க்ல, இந்தியன் ட்ரிலஜின்னு சொல்லுவோம் இல்லையா, விஎஸ் நேபாளோட ஒர்க். என்னடா ஒரே டீவியேஷன்லயே போதுன்னு நினைக்காதீங்க, பிகாஸ் நம்ம ஒவ்வொன்னா அப்படி படிக்க படிக்க ஞாபகம் வரும்போது தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, நம்ம இந்த ஒர்க்கை மட்டும் படிச்சது நமக்கு தரவு இருக்காது, அதனாலதான். ஓகே, சோ நான் சொல்றேன், இந்தியன் ட்ரிலஜின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து an area of darkness, செகண்ட் ஒர்க் வந்து இந்தியா a wounded civilization. ஞாபகம் வருதா இப்போ? ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து an area of darkness நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒர்க் வந்து இது வந்து ட்ரிலஜி. இந்த ட்ரிலஜிலாம் நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதனாலதான் நான் கேட்டேன். ஓகே, a wounded civilization. தேர்ட் ஒர்க் என்ன அப்படின்னா அதுவும் இந்தியா தான், பட் சப்டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகும். a million mutinous now. a million mutinous now. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் 1964ல பப்ளிஷ் ஆகிருக்கும், செகண்ட் ஒர்க் 1977ல பப்ளிஷ் ஆகிருக்கும், தேர்ட் ஒர்க் 1990. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் 1964, செகண்ட் ஒர்க் 1977, தேர்ட் ஒர்க் 1990. கிளியர்? யா, ஓகே. ஸோ எல்லாம் போம்ஸ் தான் கொடுத்துருக்கேன், அதை நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் அந்த ஸ்லைடை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இல்ல மேஜர் போம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் அவங்களோட பிளேஸ் பார்த்துக்கோங்க, நளினி இந்த ஸ்லீப் வாக்கர்ஸ், டோன்ட் கால் இட் சூசைட். ஓகே, ஸோ இது எல்லாமே அவங்களோட பிளேஸ் தான். போம்ஸோட நேமோட நீங்க ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் மகேஷ் தட்டானி. ஓகே, ஸோ இவருமே வந்துட்டு ஒரு மேஜரான ஒரு பிளே ரைட்டர். இவரோட எந்த இயர் பார்ன் ஆகியிருப்பாருன்னா 1958ல. சோ இவர் வந்து பெங்களூர், கர்நாடகா. அண்ட் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிளே ரைட்டர் வந்துட்டு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினார் அப்படின்னா அது மகேஷ் தட்டானி தான், இந்த இயர் 1998. ஓகே, சோ இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி இது பண்ற மாதிரி, நெக்ஸ்ட் சோஷியல் இஷ்யூஸை வந்து எடுத்து சொல்ற மாதிரி. பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்ல அவரோட முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் அந்த ஒரு கிளாஷஸ், கான்ஃபிளிக்ட் அண்ட் அவங்க எப்படி வந்து யுனைட் ஆயிருந்தாங்க, அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாரு அவரோட எல்லா ஒர்க்ஸ்லயுமே. ஓகே, சோ அவரோட பிளேஸ் பாத்தீங்கன்னா இதுவுமே குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல தான் அப்படியே இருக்கு. வேர் தேர்ஸ் எ வில் 1988, டான்ஸ் லைக் அ மேன் 1989, தாரா 1990. ஓகே, நெக்ஸ்ட் பிரேவ்லி ஃபவுட் த குயின் 1991, ஃபைனல் சொல்யூஷன் 1993, ஆன் அ மக்கி நைட் இன் மும்பை. இதுல இவரோட ஒர்க் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஓகே, சோ சேம் இயர்ல தான் பப்ளிஷ் ஆகிருக்கு பாருங்க, 1998ல 2 ஒர்க், மக்கி நைட் இன் மும்பை, 7 சர்க்கிள்ஸ் அரவுண்ட் த ஃபயர். இது ரெண்டுமே வந்து 1990ல பப்ளிஷ் ஆகிருக்கா. சோ அதே மாதிரி அவர் வந்துட்டு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின இயர் பாருங்க 1998. ஓகே, சோ அது 3 நம்ம சேமா ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 1988ல ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்ல வந்து உங்களுக்கு வேர் தேர் இஸ் எ வில் பப்ளிஷ் ஆகிருக்கும். அந்த வரிசைக்கா 1988, 89, 90. ஓகே, டான்ஸ் லைக் அ மேன், தாரா. நெக்ஸ்ட் பிரீஃப் கேண்டில் 2009. ஓகே, சோ பிரீஃப் கேண்டில் எந்த இயர் பப்ளிஷ் ஆகிருக்கும்? 2009. 2009. ஓகே, சோ போர் அடிக்குதா? போர் அடிக்கலாம், நம்ம படிச்சுதான் ஆகணும், பிகாஸ் நம்மளுக்கு இன்னும் எக்ஸாம். ஒருத்தவங்க புக்கர் பிரைஸ் வாங்கிருப்பாங்கல்ல, ஹிலாரி மெண்டல். எந்த இயர்ல? 2009ல ஹிலாரி மெண்டல்னு சொல்லிட்டு புக்கர் பிரைஸ் ஒருத்தவங்க வாங்கிருப்பாங்கல்ல. ஆமா ஆமா, நான் அந்த ஒர்க் எனக்கு நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்லவா? நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எனக்கும் அந்த ஒர்க் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல, நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன். ஓகே, ஐ திங்க் உல்ஃபாலுக்கு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2009ல வந்துட்டு உல்ஃபால் அவங்க 2 ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாங்க. ஓகே,
சோ உல்ஃப் ஹால் சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு ட்ரிலஜி தான். அது உள்ள வந்து மொத்தம் 3 ஒர்க்ஸ் வரும். உல்ஃப் ஹால், அதுக்கப்புறமா வந்து பிரிங் அப் த பாடிஸ், த மிரர் அண்ட் த லைட். ஓகேவா? ஓகே. கிளியர்? கிளியர். ஓகே ஓகே ஓகே. அந்த இந்த இப்ப இன்னொரு ட்ரிலஜி நம்ம பார்த்திருக்கோம். சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னதெல்லாம்? உல்ஃப் ஹால் இது வந்து யாரோடது அப்படின்னா ஹிலாரி மேண்டலோடது. அவர் 2009ல வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. அதுல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்துட்டு உல்ஃப் ஹால், செகண்ட் ஒர்க் பிரிங் அப் த பாடிஸ், தேர்ட் ஒர்க் த மிரர் அண்ட் த லைட். த மிரர் அண்ட் த லைட். ஓகே. யாராச்சும் சாட் பாக்ஸ்ல முடிஞ்சா போட்டு விட்டுருங்களா அந்த 3 ஒர்க்ஸ மட்டும். தெரியாதவங்க நோட் பண்ணிப்பாங்க. இப்ப புதுசா இருக்கிறவங்க. ஓகே. சோ இவங்களோட ஒர்க்ஸ், சோ இவங்களோட ரேடியோ பிளே என்ன அப்படின்னா டூ த நீட்ஃபுல் அப்படின்றது இவங்களோட ரேடியோ பிளே. ஓகே. சோ அத பாத்துக்கோங்க. இப்ப பிரீஃப் கேண்டில்னா இவங்க, இது பிரீஃப் கேண்டில்ஸ்னா எஸ் ஜாயிண்ட் ஆயிஸ் வந்துச்சுன்னா அவரு கூட நிறைய எப்படி ஒர்க் எழுதுவார்னா யூட்டோபியா, டிஸ்டோபியா அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாரு. ஐலாண்ட் யாரோட ஒர்க் ஞாபகம் இல்லையா? ஆல்டஸ் ஹக்ஸ்லே. ஓகே. சோ பிரீஃப் கேண்டில்ஸ். எஸ்கா, வெரி குட். ஆல்டஸ் ஹக்ஸ்லே அவரோட ஒர்க் வந்து இல்ல பிரீஃப் கேண்டில் கொடுத்திருக்கேன் இல்லையா? சோ அதுலயே வந்துட்டு எஸ் ஆட் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஒர்க், யாரோட ஒர்க் அப்படின்னா ஆல்டஸ் ஹக்ஸ்லே. ஓகே. சோ இப்போ வந்து வேர் தேர் இஸ் a ஒவ்வொரு லைன் ஜஸ்ட் மட்டும் நான் கொடுத்திருக்கேன். வேர் தேர் இஸ் a will வந்துட்டு ஒரு டிராயிங் ரூம் காமெடி. இது ஒரு டைம் கொஸ்டின்ல வந்து கேட்டிருந்தாங்க. சோ டிராயிங் ரூம் காமெடி. அண்ட் இதுல வந்துட்டு ஹஷ்மக் மேக்தான் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. ஆக்சுவலா அவர் வந்துட்டு இறந்திருப்பாரு. ஒரு கோஸ்டால சுத்திட்டு இருப்பாரு. அவர் வந்து ஃபேமிலி வந்து அவர் தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. ஓகே. சோ அவரோட வில் மூலியமா தென் ஃபைனல் சொல்யூஷன். சோ இதுலதான் நான் சொன்னேன் இல்லையா ஹிந்து முஸ்லிம் அந்த ஒரு இது வந்து போயிட்டு இருக்கும். சோ அவரோட ஹார்டிகா ராம்னிக் அப்படின்றது ஹார்டிகாவோட பையன், அருணான்றது அவங்களோட மருமக, ஸ்மித்தான்றது வந்து பேத்தி. சில 2 முஸ்லிம் பாய்ஸ் வருவாங்க, பாபன் அண்ட் ஜேவ். ஓகே. சோ ஹார்டிகா, ராம்னிக், அருணா, ஸ்மித்தா, பாபன், ஜேவ். நீங்க ஆஃப்டர் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 லைன் ஜஸ்ட் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரைட்டர் யார் அப்படின்னா சினுவா அச்சிபி. சோ நம்ம ஆப்பிரிக்கன் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவரைக்கும் மோஸ்ட்லி அதிகமான கொஸ்டின் இருந்தது சினுவா அச்சிபி, நுகிவா தியாங்கோ அண்ட் ஓல் சோயிங்கா. இவங்க 3 ரைட்டர்ஸ்மே நீங்க கண்டிப்பா செட் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நல்லா கிளியரா படிச்சுட்டு போங்க. இந்த 3 ரைட்டர்ஸ்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. பிகாஸ் நெட்லயுமே வந்துட்டு மோஸ்ட்லி இந்த 3 ரைட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஓல் சோயிங்கா நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்கல்ல, எந்த இயர் ஞாபகம் இருக்கா? 1986. யா, வெரி குட் வெரி குட். 1986ல வாங்கியிருப்பாங்க. சரியா? ஆமா 1986ல. சோ அதனால அவங்கள்ட்ட இருந்து ஒர்க்ஸ் வந்து கேட்பாங்க. அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தல லைட்டா கொஸ்டின் பார்த்துடலாம். நம்ம கொஸ்டின் பார்க்கவே இல்லை. ஓகே. மார்கரெட் லாரன்ஸ் எந்த இயர் பார்ன் ஆகியிருப்பாங்க? 1926. யா 1926. ஓகே. தி ஸ்டோன் ஏஞ்சல் எந்த இயர் பப்ளிஷ் ஆகியிருக்கும்? 1964. ஓகே. தி சர்க்கிள் ஆஃப் கேம் யாரோட ஒர்க்? தி சர்க்கிள் ஆஃப் கேம் ஃபர்ஸ்ட் ஒரு ரைட்டர் பார்த்தோம் இல்லையா? தி சர்க்கிள் கேம் மார்கரெட் Atwood. அதுவும் 1964 தானே. நான் அதனாலதான் கேட்டேன். பாருங்களேன் 2 இயர். மார்கரெட் ஆட்வுடுக்கு ஒரு ஒர்க் படிக்கிறோம், மார்கரெட் லாரன்ஸ்க்கு ஒரு ஒர்க் படிக்கிறோம். இது வந்து ஸ்டோன் ஏஞ்சல், அது வந்து சர்க்கிள் கேம். ஓகே. ஸ்டோன் ஏஞ்சல் ஒர்க் ஏதாவது ஒரு கேரக்டர் சொல்லலாமா? ஒரே ஒரு கேரக்டர். ஹேகர் ஷிப்லே. ஓகே. சோ நிசன் மியூசிக்ல வந்து எந்த ஜர்னல் வந்துட்டு எடிட் பண்ணிருப்பாரு? ஒன்னே ஒன்னு பார்த்தோம் நம்ம. நான் ஸ்லைட ஷோ கொஸ்டின் கேக்குறேன். சோ எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். சாட் பாக்ஸ்ல போடலாம். ஓகே. சோ நிசன் மியூசிக்ல எந்த இயர் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாரு? 1983.
1983. Yeah, very good. Then Padma Shri. 1988. Yeah, okay. விஎஸ் நேபாளோட ஒரு 3 ஒர்க் பார்த்தோம்ல ட்ரிலஜி. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் சாட் பாக்ஸ்ல கூட போட்டு விட்டுருப்பேன். அதை பார்த்து கூட யாராச்சும் ஆன்சர் பண்ணலாமா? Wolf Hall, Bring Up the Bodies, The Mirror and the Night Light. அது வந்து ஹிலாரி மேண்டலோட ட்ரிலஜி, உல்ஃப் கால் ட்ரிலஜின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ உல்ஃப் கால், பிரிங் அப் த பாடிஸ், மிரர் அண்ட் த லைட். நான் கேட்டது விஎஸ் நேபாளோட ட்ரிலஜி, இந்தியன் ட்ரிலஜி. The Radio Area of Darkness. Darkness, India, a Wounded India. Civilization, Wounded India. Civilization. Okay. ஓகே, இந்தியா a wounded civilization, இந்தியா mutinous now. Mutinous now. Okay. Then மகேஷ் சரண் எந்த ஒர்க்ல வந்து இந்த கோஸ்ட்லாம் வர மாதிரி பார்த்தோம் நம்ம ஒரு வில்லுக்காக? Where there is a will. Where there is சோ அவரு எந்த இயர்ல சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாரு? 1998. 1998. அதே இயர்ல 2 ஒர்க் பார்த்திருக்கோம்ல, என்னலாம்? On a monkey night in Mumbai, 7 circles round Side- the fire. Yeah, very good, very good. Okay. So next brief scandal. Yes, அது எந்த ரைட்டர் எழுதி இருப்பாரு? Brief scandal. Aldous Huxley. Aldous Huxley. Mahesh மகேஷ் சரண் வந்து brief scandal. எஸ் வராம வெறுமனே brief அப்படின்னு வந்துச்சுன்னா அது மகேஷ் ராணி. briefs அப்படின்னு சொல்லிட்டு எஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து Huxley. ஓகே. சோ ஐலாண்ட் யாரோட ஒர்க்? Aldous Huxley. Yeah, okay. Then இவங்களோட ரேடியோ பிளே, மகேஷ் சட்டனோட ரேடியோ பிளே Do the Needful. Do the Needful. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆத்தர் யார் அப்படின்னா சினுவா அச்சிபி. ஓகே, சோ இவங்க வந்து 1930ல பார்ன் ஆகியிருப்பாங்க, 2013ல டைட் ஆகியிருப்பாங்க. இவங்க வந்து ஒகிடி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் பார்ன் ஆகியிருக்காங்க. பிரிட்டிஷ் நைஜீரியாவை சேர்ந்தவர் அண்ட் இக்போ சொசைட்டி. ஓகே, சோ இவர் சினுவா அச்சிபி நமக்கு நிறைய டைம் இருந்தது இக்போ மட்டும்தான், அதனால ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அண்ட் நாவல்ஸ், பொயட்ரி கலெக்ஷன், ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஸேஸ், கிரிட்டிசிசம் அப்படின்ற மாதிரி நிறையவே வந்து பண்ணிருப்பாரு. இவருக்கும் நம்ம இப்போ நான் ஒருத்தரோட அன்பினிஷ்டுக்கு பார்த்தோம்ல சஸ்பென்ஸ், இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு கனெக்ஷன் மாதிரி ஒண்ணு உண்டு. தட் மீன்ஸ் ஒரு பாயிண்ட் உண்டு. யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா சொல்லலாம். அவரோட ஒரு ஒர்க்கை பார்த்து இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு, சினுவா அச்சிபி. ஓகே, நான் சொல்றேன், இந்த ஸ்லைட்ல இருக்கும், நெக்ஸ்ட் நான் சொல்றேன். ஓகே, சோ இவரோட ஃபர்ஸ்ட் நாவல் அண்ட் மேக்னஸ் ஓப்பஸ் வந்து திங்ஸ் ஃபால் அபார்ட். இது வரைக்கும் எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின் கேட்டது இந்த ஒர்க்ல இருந்தான். அதோட ப்ரொட்டகனிஸ்ட் யாரு? இல்ல இந்த ஒர்க்கை ஒரே எக்ஸாம்ல 2 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு இந்த திங்ஸ் ஃபால் அபார்ட்ல இருந்து. ஒன்னு மேட்ச் இட் திங்ஸ் ஃபால் அபார்ட்னு ஒர்க்கை எழுதுனது யாருன்னு கேட்டிருந்தாங்க. இன்னொன்னு வந்துட்டு திங்ஸ் ஃபால் அபார்ட்லோட அந்த ப்ரொட்டகனிஸ்டோட நேம் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே, சோ அதனால பாத்துக்கோங்க. இது வந்து ஆப்பிரிக்கன் ட்ரிலஜின்னு சொல்லுவோம். Things Fall Apart 1958, No Longer at East 1960, Arrow of God 1964. So the other works கொடுத்திருக்கேன். A Man of the People 1966ல பப்ளிஷ் ஆகிருக்கும். அதுல வரக்கூடிய ப்ரொட்டகனிஸ்ட் யார் அப்படின்னா ஒடிலி அப்படின்னு சொல்ற ஒரு ப்ரொட்டகனிஸ்ட். ஆக்சுவலா அவர் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் டீச்சர். ஓகே, சோ அவரோட மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா நங்கா. ஓகே, சோ நங்கா தான் அவருடைய மெயின் கேரக்டர். தென் ஆண்ட் ஹில்ஸ் ஆஃப் சாவனா 1987, அதுல ஒரு ஃபிக்ஷனல் டவுன் வரும், கங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஷனல் டவுன் வரும். மணவாக்கா யாரோட ஃபிக்ஷனல் பிளேஸ்? Margaret Lawrence. மார்கரெட் லாரன்ஸ். ஓகே, வில்லியம் ஃபாக்னரோட ஃபிக்ஷனல் பிளேஸ்? யோக்னப்பட்டவா. ஜோசப் கார்னரோடது? காஸ்டோகானா. ஓகே, சோ இவங்களோட ஃபிக்ஷனல் இந்த ஒர்க்ல அவர் யூஸ் பண்ணிருக்காரு. ஓகே, சோ கங்கன் அண்ட் எல்லாரோட கேரக்டர் பாத்துருங்க. கிரைஸ் ஒரிகோ, பியாட்ரைஸ் ஒக்காக், இக்கம் ஒசோடி. ஓகே, இக்கம் ஒசோடி இவங்க 3 வந்து ஃப்ரெண்ட்ஸா வந்து இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேரக்டர்ல இருந்து அசியூம் ஆகி ஏதோ ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி தான் ஸ்டோரி வந்து மூவ் ஆகும். தென் இவங்களோட செமி பயோகிராபிக்கல் ஒர்க் வந்து ஹோம் அண்ட் எக்ஸைல்
2000ல பப்ளிஷ் ஆகிருக்கும். செமி பயோகிராபிக்கல் ஒர்க் ஹோம் அண்ட் எக்ஸைல். அண்ட் உங்களோட மெமயர் என்ன அப்படின்னா தேர் வாஸ் அ கண்ட்ரி 2012. தேர் வாஸ் அ கண்ட்ரி மெமயர் 2012. நெக்ஸ்ட் திங்ஸ் ஃபால் அப்பார்ட் பாருங்க. ஸோ இதுல அந்த செட்டிங் வந்து யுமோஃபியா அண்ட் டைட்டில் வந்து எதுல எடுத்திருப்பாங்க அப்படின்னா WB ஈட்ஸோட த செகண்ட் கம்மிங். ஓகே, த செகண்ட் கம்மிங் எந்த இயர் பப்ளிஷ் ஆகிருக்கும் ஞாபகம் இருக்கா? WB ஈட்ஸோடது 1920. ஓகே, த செகண்ட் கம்மிங் நோட் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க. 1920ல த செகண்ட் கம்மிங் பப்ளிஷ் ஆகிருக்கும். WB ஈட்ஸ் எந்த இயர் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1923. 1923. ஓகே, தென் 1925ல Bernard Shaw. பிபி ஷா. ஓகே, சோ 1923ல வந்துட்டு யார் வாங்கியிருப்பாங்க? ஈட்ஸ் வாங்கியிருப்பாரு. அண்ட் 1925ல ஷா வாங்கியிருப்பாங்க. தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு 7 இயர்ஸ் வந்துட்டு இந்த ஒக்கன்கோவர்க்கெல்லாம் வந்து எக்ஸைல் ஆகுற மாதிரி இருக்கும். அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய இந்த பெரிய ஹெட்ன்னு சொல்லுவாங்கல்ல, சோ அவங்களோட பையனா வந்து ஏதோ வேணும்னே அவன் ஷூட் பண்ணிருக்க மாட்டான், பட் ஷூட் பண்ணி அவங்க வந்து இறந்துருவாங்க. சோ அதனால இவங்க வந்து இவரோட பையனுமே வந்துட்டு இவங்களே அந்த ஊர்ல உள்ளவங்களே வந்துட்டு பிளான் பண்ணி அதாவது இந்த ப்ரீஸ்ட் எல்லாத்தையும் இது பண்றதுக்கு ஃபாரின்ல வந்து ப்ரீச்சர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி சேஞ்சஸ் எல்லாம் நிறைய நடந்துட்டே இருக்கும். ஓகே, சோ அவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்களோட இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு கிளாஷஸ்லயே வந்து போய்கிட்டு இருக்கும். அந்த டைமிங்ல ஒக்கன்கோ வந்து 7 இயர்ஸ் எக்ஸைல் போயிருவான். அந்த எக்ஸைல் ஆகுற பிளேஸ் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன் பண்டா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்களோ அது பண்ணிக்கோங்க. ஓகே, சோ பண்டா. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து நோ லாங்கர் அட் ஈஸ். இந்த திங்ஸ் ஃபால் அப்பார்ட் ஒர்க்கை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் கிளியரா. இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் எல்லாம் வரும். ஓகே, சோ அவங்களோட ஒய்ஃபோட நேம், அவருக்கு மொத்தம் 3 ஒய்ஃப்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இக்கிமி ஃபெனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான், இக்கிமி ஃபெனோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவனை தான் வந்து இவர் வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்குற மாதிரியும் வரும். ஓகே, அண்ட் அவரோட ஓன் சன் வந்து யார் அப்படின்னா நோயி அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் நோ லாங்கர் அட் ஈஸ். இது வந்து டைட்டில் இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஜேர்னி ஆஃப் மெஜாய். ஓகே, டிஎஸ் லைட்டோட ஜேர்னி ஆஃப் மெஜாய்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அண்ட் இதுல வரக்கூடிய ப்ரொட்டகனிஸ்ட் ஒபி ஒக்கன்கோவா. நெக்ஸ்ட் ஆரோ ஆஃப் காட். டைட்டில் வந்து எதுல எடுத்திருப்பாங்கன்னா ஆப்பிரிக்கன் ப்ராவர்ப். ஓகே, சோ இக்போ சொசைட்டி இருக்குல்ல, சோ அதுல இருந்து எடுத்திருப்பாங்க. கீழே வரக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து எசுலு, ஒடிச்சி, எடோகோ. எசுலு, ஒடிச்சி, எடோகோ. கிளியரா? அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஜோசப் கான்ராடுக்கும் இவருக்கும் ஒரு இது இருக்குன்ட்டு. ஆக்சுவலா இவர் வந்து ஒரு லெக்சர் வந்து கொடுத்திருப்பாரு. ஓகே, அண்ட் இமேஜ் ஆஃப் ஆப்பிரிக்கா, ரேசிசம் இன் கான்ராட்ஸ் ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ். ஓகே, சோ ஜோசப் கான்ராடோட ஃபேமஸான ஒர்க் தான் என்ன பண்ணா ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ். ஓகே, சோ அது வந்து என்ன இருக்கு, விச் வாஸ் அ லேண்ட்மார்க் இன் போஸ்ட் கொலோனியல் டிஸ்கோர்ஸ். ஓகே, சோ அதை வந்து இவர் வந்து கமெண்ட் பண்ணி இது பண்ணிருப்பாரு. ஓகே, சோ அதோட ஒர்க் தான் வந்து இது. அதுக்குதான் நான் அவருக்கு ஒரு இது இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா இதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி ஒரு 2 மெம்பர்ஸ் பேசியிருப்பாங்க. ஐ ஃபர்காட் தட் நேம். ஓகே, சோ நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட் இவர் வந்து 2007ல மேன் புக்கர் பிரைஸ் வந்து இவரோட என்டையர் ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து வாங்கியிருப்பாரு 2007ல. அவங்களோட எஸ்ஏ கலெக்ஷன் என்ன அப்படின்னா தி எஜுகேஷன் ஆஃப் அ பிரிட்டிஷ் ப்ரொடெக்டட் சைல்டு. தி எஜுகேஷன் ஆஃப் அ பிரிட்டிஷ் ப்ரொடெக்டட் சைல்டு. சின்வாச் பி கிளியரா? அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க்ஸே கொஞ்சம் எனாஃப் தான். யா, ஓகே. சோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு இது ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த ஒர்க்ஸ் எல்லாம் வாயில நுழையாம இருக்கும். பட் ஒண்ணுக்கு 2 டைம் நீங்க ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட போம்ஸ் A refugee mother and child vultures, dereliction, Christmas in Biafra, Soul Brother, Beware. அப்புறம் அவங்களோட ஷார்ட் ஸ்டோரி கொடுத்துருக்க மேரேஜ் இஸ் a private affair, ஓட்டர், கேர்ள்ஸ் அட் வார், டெட் மேன்ஸ் பாத். ஓகே, சோ இதெல்லாம் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட். நெக்ஸ்ட் ஓல் சொயின்கா. இந்த ஒரு ரைட்டர்ஸ் தான் பாத்துடலாம்ல, எல்லாரும் பிரிஸ்கா தானே இருக்கிறீங்க? பார்க்கலாம். யா, ஓகே. எஸ் அக்கா, ஓகே. சோ ஓல் சொயின்கா இவங்க வந்து 1934ல வந்து பார்ன் ஆகியிருப்பாங்க. ஓகே,
ஸோ இவருமே வந்துட்டு நைஜீரியா தான், பிளே ரைட்டர், நாவலிஸ்ட், போயட், எஸ்ஐயிஸ்ட். ஓகே, ஸோ எப்படி நம்ம சினுவா அச்சிபிக்கு வந்துட்டு இக்போன்னு பாக்குறோமோ அதே மாதிரி ஓல்ட் சயின்காவோட கம்யூனிட்டி என்ன பண்ணா யோருபா. ஓகே, ஸோ இவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு எந்த இயர்ல அப்படின்னா 1986ல. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல நோபல் பிரைஸ் மட்டுமே ஒரு 5-6 பேர்த்துக்கு நம்ம பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஜிபி ஷா 1925, டபிள்யூபிஇஸ் 1923, வில்லியம் ஃபாக்னர் 1949, 1950ல பெட்ராண்ட் ரசேல், 1948ல டிஎஸ் எலியட். ஓகே, சோ டிஎஸ் எலியட் ஒரு ஒர்க்ல இருந்து சினுவா அச்சிபே டைட்டில் எடுத்திருப்பாங்கல்ல, எந்த ஒர்க் இப்பதான் பார்த்தோம்? The Journey of Majai. ஜர்னி ஆஃப் மஜாய். எந்த ஒர்க்குக்கு எடுத்திருப்பாரு சினுவா அச்சிபி? நோ லாங்கர் அட் No ஈஸ். longer racing. யா யா. ஓகே, சோ இவரோட ஒர்க்னு சொல்லி பார்க்கும்போது இவர் வந்து எய்த்திஸ்டா இருப்பாரோட லேட்டர் லைஃப்ல. தி ஸ்வாம்ப் வெல்லஸ் வந்து 1958ல வந்திருக்கும். அதுல வந்துட்டு இக்விசு அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் வருவோம். அண்ட் அவங்களோட ஃபாதர் வந்து யார் அப்படின்னா மக்கூரி அப்படின்றவங்க வந்து அவங்களோட ஃபாதரா வந்துட்டு வருவாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒர்க் வந்து த லயன் அண்ட் த ஜுவல். இது வந்து 1959ல பப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகே, சோ இதுல வரக்கூடிய கேரக்டர் வந்து பரோக்கா. சோ அவர் தான் வந்து லயன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிதி வந்து ஜுவல். இது நம்மளுக்கு காலேஜ்ல கொடுத்திருப்பாங்க, இந்த ஸ்டோரி நம்ம படிக்காம வந்திருக்க மாட்டோம். அப்புறம் லக்குனில். ஓகே, சோ லக்குனில் தான் வந்துட்டு ஒரு ஸ்கூல் மாஸ்டர், யங் ஸ்கூல் மாஸ்டரா வந்து இருந்திருப்பாரு. ஓகேவா, கிளியர்? அண்ட் பரோக்கான்றவர் வந்துட்டு ஒரு வில்லேஜ் சீஃப். ஓகே, சோ அவர் வந்து ட்ரெடிஷனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ற ஒரு ஆளா வந்து இருப்பாரு. யார் அப்படின்னா அந்த பரோக்கா அப்படின்றவங்க. தென் நெக்ஸ்ட் டான்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட். இது 1960ல பப்ளிஷ் ஆகிருக்கும். த ஸ்ட்ராங் பிரீட் இவங்களோட ஒர்க். அப்புறம் மேட்மென் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் 1970. த ரோட் 1965ல பப்ளிஷ் ஆகிருக்கும். அதுல வரக்கூடிய கேரக்டர் தான் யாரு அப்படின்னா கொட்டோனோ அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் டெத் அண்ட் த கிங்ஸ் ஹார்ஸ்மேன் 1975ல. ஓகே, டெத் அண்ட் த கிங்ஸ் ஹார்ஸ்மேன் 1975ல. அண்ட் அதுலயுமே வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா எலிசன் ஒபா அப்படின்றவங்க தான் அதுல ஒரு ப்ரொட்டகனிஸ்ட். எலிசன், ELESIN ஒபா, OBA. ஓகே, சோ அதுல இருக்கக்கூடிய ப்ரொட்டகனிஸ்ட் நேம் அதுல குடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. எலிசன் ஒபா. ஓகே, தென் ஏக் த இயர்ஸ் ஆஃப் சைல்ட்ஹுட். இது வந்து அவரோட மெமோயர் பார்த்தோம். சினுவா அச்சிபியோட மெமோயர் பார்த்தோம்ல, 2012ல பப்ளிஷ் ஆகிருக்கும். என்னது ஞாபகம் There இருக்கா? was a country. Yeah, there was a country. Okay, and அவங்களோட செமி பயோகிராபிக்கல் ஒர்க் Home and Exile. ஹோம் அண்ட் எக்ஸைல் 2000ல வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட நாவல்ஸ், பொயட்ரி கலெக்ஷன்ஸ். நாவல்ஸ் வந்து த இன்டர்பிரட்டர்ஸ். அதுல வரக்கூடிய ப்ரொட்டகனிஸ்ட் யார் அப்படின்னா செக்கோனி. அவர் வந்து ஒரு இன்ஜினியரா இருப்பாங்க, தென் ஆர்டிஸ்டா வந்து மாறிடுவாங்க. சீசன்ஸ் ஆஃப் அனோமி அதுல 1973. ஒஃபி அப்படின்றவங்க தான் அதுல வரக்கூடிய கேரக்டர். அவர் வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்மர். ஓகே, ஒஃபி சோஷியல் ரிஃபார்மர். அப்புறம் Chronicles from the Land of the Happiest People on Earth. இதுவும் அவரோட ஒரு நாவல் தான். 2021ல வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். Poetry collections, telephone conversation, 3 white hairs, I think it rains, dedication from Morami அப்படின்றது. ஓகே, இது சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட poetry collections. கிளியரா? Clear. யா, தேங்க்யூ. ஓகே, ஸோ கிளாஸ் இதோட ரைட்டர்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ யோருபான்றது யாரோட கம்யூனிட்டி? Also, Also in திங்ஸ் ஃபால் அபார்ட்ல வரக்கூடிய ப்ரொட்டகனிஸ்ட் நேம் என்ன? Kompa. ஓகே, அண்ட் ஆப்பிரிக்கன் ட்ரிலஜில வரக்கூடிய 3 ஒர்க்ஸ் சொல்லலாமா? ஆப்பிரிக்கன் ட்ரிலஜில வரக்கூடிய 3 ஒர்க்ஸ். Things fall apart. things fall apart. No No longer longer DC, at ease. Arrow of God. Arrow of God. Things fall apart, no longer at ease, arrow of God. Okay, very good. Okay, thank you. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. Clear. யா, thank you. ஓகே, thank you. கிளாஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கொஞ்சம் கிளாஸ்க்கு இது பண்ற மாதிரி இருந்துச்சா செட்டுக்கு? Useful இருந்துச்சு ma'am. ஓகே, தேங்க் யூ.
Thank you. Thank you. Thank you.